ஐபிஎல் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது சாட்டர்டேலேருந்து தான் நினைக்கிறேன். பட் சண்டே தான் உண்மையான ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 3 months சோசியல் மீடியாவில் ஒரே குஜாலாக இருக்க போது. எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, பார்க்கல பிளேயர்லாம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு, எல்லா பிளேயரையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கலவரம் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் 3 months is gonna be a fire. I'm Mumbai Indians fan. இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதாவது என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசில் இந்த ஐபிஎல் வந்துட்டாலே ஒரே ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சம்மர் வெக்கேஷன் ஐபிஎல் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி ஸ்டார்ட்லேருந்து முதல் சம்மர் வெக்கேஷன், அண்ட் தென் மாம்பழம், அண்ட் தென் கரும் ஜூஸ், அண்ட் தென் இந்த ஐபிஎல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு 3 மாதத்துக்கு ஜாலி தான். அது முக்கியமாக அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போகிற ஆட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி பிளேயர்ஸே கலாய்ச்சிக்கிற மாதிரி ஆட் போடுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கான்னு தெரியல. ஆனால் அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ரியேட்டிவாக பயங்கரமாக ஒவ்வொரு ஆடுமே ஹைப் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஹைப்புக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஆடு இப்போ இருக்கிறது கிடையாது. ஸோ நான் எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக மாறினேன், எப்படி ஐபிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்றது தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கிரிக்கெட் எப்படி பார்க்க ஆரம்பிச்சு பார்க்கலாம். அதாவது 2011 வேர்ல்ட் கப். ஸோ அங்கே தான் வந்து கிரிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னும் ஒரு டீ கடையில் இங்கே ஏரியா போய்ட்டு ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் நின்றுட்டு மொத்த பசங்களை நின்றுட்டு அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். தோனி கடைசியில் 6 அடிச்சு முடிச்சது, எல்லோரும் கத்தி கூப்பாடு போட்டது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது இன்னும். ஸோ அங்கே ஆரம்பிச்சு தான். அண்ட் தென் கட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு மெமரி என்ன இருக்குன்னா 2013 ஐபிஎல், அதாவது மும்பை ஃபஸ்ட்டு கப் அடிச்சது. அப்போ வந்து சச்சின் சொன்னாலும் நானும் சச்சின் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் சச்சின் வந்து டீம் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ், ஓகே நானும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். 2013 வந்து ஃபைனல்ஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக வந்து இன்னும் நல்லா உணர முடியுது. அது என்ன ஆச்சுன்னா, அது வரைக்கும் வந்து சும்மா சச்சின் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் எதுனே தெரியாமல் சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த 13க்கு அப்புறம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான் இனிமேல் மாறவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு. ஒரு வீட்டில் உட்காந்து மொத்தமாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் ஒரு வீட்டில் வந்து மொத்தமாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 சிஎஸ்கே மேட்ச் சுற்றி ஃபைனல்ஸ் மேட்ச் 10 சிஎஸ்கே மேட்ச் சுற்றி உட்காந்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 எம்ஐ ஃபேன்ஸ், அதாவது 2 அண்ணைங்க அப்புறம் நான் ஒருத்தேன். இப்படி உட்காந்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி மேட்ச் வந்து எதாச்சுன்னா கம்மி ஸ்கோர் 140 139 அடிச்சிருந்தாங்க. ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் அப்பயே கத்த விட்டாங்கலாம் போட்டு சிஎஸ்கே மேட்ச் ஆய்வுன்னு கத்திட்டு அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது. லசித் மல்லிகா வந்தான், டப் 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 எல்லாத்தையும் தூக்கிட்டான் கதை. அப்புறம் மிச்சல் ஜான்சன் எல்லாம் போட்டு அடிச்சு கிட்டத்தட்ட 5-6 விக்கெட் பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான். லசித் மல்லிகா விக்கெட் எடுத்து முடித்தோடனே அங்கே இருக்க பெரிய பசங்க எல்லார்ட்டையும் பைத்தியக்காரத்தனமாக கத்திக்கிட்டே ஓடுறேன். அதுதான் இப்போ எனக்கு நினச்சிருப்பாங்க யாராவது கத்திக்கிருக்கான் அப்படி அப்படின்னு. இந்த வெரி நெக்ஸ்ட் இயர் 2014 எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த குரூப் மேட்சஸோட லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வந்து 14.3 ஓவர்ஸில் 190 கிட்ட அந்த டார்கெட் அடிச்சிட்டாங்கன்னா தேர் கோயிங் டு தி ஃபைனல் பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு. ஸோ அருமையான மேட்ச் நம்பர்களே. ஹிஸ்ட்ரி இன்னவே ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அப்படி ஒரு மேட்ச் நடந்ததே இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச்சு. அது என்னன்னா மேட்ச்சு எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போ தூங்கிட்டேன். மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க, சர்மா அவுட்டு, லெண்டல் சிமன்ஸ் தான் அவுட்டு. இதுக்கப்புறம் எங்கிட்ட அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பொலாடு அவுட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து லெண்டல் சிமன்ஸ் அவுட் ஆனால் அப்புறம் சர்மா அவுட்டு, அப்புறம் பொலாடு அவுட்டு. அவன் யார் ஹூக்கராக காப்பரு ஒரு பவுலரு எல்லாத்தையும் விக்கெட் எடுத்துட்டான். பொலாடு அவுட்டுனோடனே சரி பொலாடே அவுட்டு இங்கிட்ட அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கோரி ஆண்டர்சன் பொழந்துருக்கான். கூட 57 சேர்ந்து அவன் 4 பொழந்துட்டாங்க. 1306 அடிச்சு மேட்ச் வின்னு வருது. ஸோ பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு மேட்ச். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து 2015 ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் கப் அடித்த வருஷம். அப்பயும் வந்து அதே மாதிரி தான் நடந்துச்சு. 2013 எப்படி வந்து கத்த விட்டாங்களோ அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் உள்ள வந்தாங்க. மறுபடியும் டப்
2015 IPL ஃபைனல்ஸில் வந்து மும்பை ஜெயிச்சிச்சு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் இயர் 2016 ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. அந்த சீரியஸ் வந்து ஆக்சுவலாக ஆர்சிபி ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஏன்னா அந்த வருஷம் வந்து கோலிக்கு வந்து ஒரு பீக் இயர் நண்பர்களே. 2016 இன்டர்நேஷ்னல்ஸ்லேயே இருக்கட்டும், ஐபிஎல்லே இருக்கட்டும். ஸோ வந்து ஒரு பீக் இயர் கோலிக்கு, ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே ஜெயிக்க வேண்டியது. கடைசியில் இந்த பென் கட்டிங்னு ஒருத்தன் வந்து எங்கேருந்து வந்தானே தெரியல. ஆர்சிபி ஃபேன்ஸ் மனசில் ஒரு ஆழமான காயத்தை விட்டுட்டு போயிட்டான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்து 2017 எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த ஆர்பிஎஸ் வந்து ஃபைனல் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடந்த ஒரு ஃபைனல்ஸ். அதுவும் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைனல்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லோ ஸ்கோர் தான். அந்த மேட்ச்லேயும் 129 130 தான் அடிப்பாங்க. அந்த மேட்ச் வந்து குணால் பாண்டியா மட்டும்தான் இருந்து ஒரு 50 அடிப்பான். மற்ற எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அவுட் ஆகிடுவாங்க. ஈவன் பொலாடே கூட அவங்க ஸ்லிப்பை வச்சு எடுத்துருவாங்க. லோ ஸ்கோர் த்ரில்லர் மேட்ச் தான். கடைசி வந்து என்ன ஆகும், ஜெயிச்சிடான்னு நினச்சேன். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து கடைசியாக நின்றுட்டு இருப்பான். அப்புறம் அவனே வந்து மிச்சல் ஜான்சன் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க. இப்போ ஸ்டீவ் ஸ்மித் வந்து கடைசி வரை இன்னும் மூச்சு கொடுத்தான்னு நினச்சேன். நல்ல வேலை மிச்சல் ஜான்சன் வந்து விக்கெட் எடுத்துருவான். ராய்டுக்கு வந்து இது இங்கே எப்படி ஒரு கேட்ச் வரும். லாஸ்ட் ஒரு பாலுக்கு 4 ரன் இருக்க மாதிரி இருக்கும். டேனியல் கிறிஸ்டின் நினைக்கிறேன். அப்படியே ரைட் சைடில் எடுப்பான். அவங்களை சுவிட்சு தான் வந்து எடுத்து 2017 வந்து ஒரு அருமையான ஃபைனல்ஸோட மும்பை இந்தியன்ஸ் வந்து கப் அடிச்சுவாங்க. 19 ஃபைனல்ஸ் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ஐபிஎல் ஃபைனல்னால் அதுதான் 2019 தான். ஏன்னா மேட்ச் க்ளோஸ், பயங்கர க்ளோஸாக போய் லாஸ்ட் பாலில் 2 ரன் அந்த அளவு வந்து க்ளோஸாக போகிற ஒரு ஃபைனல்ஸ். அந்த மேட்ச்சில் வந்து வாட்சனோட இன்னிங்ஸ் வந்து மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என் காலில் ரத்தம் வருது. அப்பயும் வந்து ரன் அவுட் ஆகிறதுக்கு டைவை போட்டு அவுட் ஆகி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வாட்சனோட இன்னைக்கு. அன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. மேட்ச் முடிச்சுட்டு இருந்தால் இப்படியே உட்காந்துருப்பாங்க. 2019 ஃபைனல்ஸ் வந்து இனிதாகவே நிறைவடைந்தது. நெக்ஸ்ட் இயர் 2020 இதுவரை மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்லேயே ஒரு பெஸ்ட் ஸ்குவாட்னா 2020 ஸ்குவாட் தான். ஸோ அந்த இயரை வந்து டாமினேட்டிங்காக வின் பண்ணிச்சு மும்பை இந்தியன்ஸ். ஃபைனல்ஸில் கூட டெல்லி வந்து டஃப் கொடுக்கவே இல்லை. ஈஸியாக வந்து 2020 ஃபைனல்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க.